கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். எனக்கு அருமையானவர்களே, பூமியிலே காணப்படுகிற வெள்ளியாகட்டும் பொன்னாகட்டும் வேறு எந்த பொருளாகட்டும் அதனுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்காக சோதனை மேற்கொள்ளப்படும். அதை போல மனிதனுடைய தரத்தை நிர்ணயிப்பதற்காக தேவன் இருதயத்தை சோதித்து அறிந்து ஆராய்கிறார். அந்த சோதனையிலே நாம் ஜெயிக்கும் பொழுது, அதாவது நம்முடைய இருதயமானது தேவனுடைய பார்வையிலே சுத்தமாக இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே இருதயத்திலே உண்மை உள்ளவர்களை, தூய்மை உள்ளவர்களை நிச்சயமாகவே தேவன் ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக நாம் பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய இருதயமானது தேவனுடைய கரத்திலே அவர் நடத்துகிற வண்ணமாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் ஜெயிக்கலாம். தகப்பனே, அப்பா, சோதனையிலே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இருதயத்திலே மாசு இல்லாதபடி காத்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. நீர் இருதயத்தை சோதிக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்து, நீர் சோதிக்கிற அந்த இருதயத்தை தூய்மைப்படுத்தும்படியாக உம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை கேட்கிற, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து சுத்தமாக வைத்து பாதுகாத்து அவருடைய சோதனையிலே அது தூய்மையாய் இருக்கும்படியாக அர்ப்பணிப்பார்களாக. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவ்வனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.